வெல்கம் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்கத் கிச்சன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் குழம்பு. உருதுல பியாஜ் கடி சால்னாம்பாங்க. சின்ன வெங்காயம் நான் நிறையா நம்பர்ஸ் தான் உரித்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்துருக்கேன், 2 கருவேப்பிலை கொத்து எடுத்துருக்கேன், அரை முடி தேங்காய் தான் வியூவர்ஸ். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். குழம்பும் ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்பளம், இந்த மாதிரி கீரை பொரியல் எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், சட்டி சூடாகிடுச்சு, நாம் குழம்பு தாளிக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லா 2 ஸ்பூன் நிறையா ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கணும், அதனால் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. என்கிட்ட கடலெண்ணெய் இருக்குது, நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் செவந்துருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோடனே சின்ன வெங்காயம் அரிய வேணாம், அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வெங்காயத்தை வதக்கிக்கணும், ரொம்ப தீய விட வேணாம். வெந்தயமும் ரொம்ப தீயக்கூடாது. போட்ட உடனே லைட்டாக கலர் மாறுறப்பயே கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை போட்டுருங்க. தீஞ்சிடுச்சுன்னா கசக்கும் குழம்புல, வாயில் போடுறப்ப. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், மாறினோடனே மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ், வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு உரத்துக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளியை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒவ்வொரு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு மீன் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வேகிறதோட தக்காளியும் மசிஞ்சிரும். அப்புறமா புளி ஊற்றிட்டு தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி நம்ம சேர்க்கணும். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான். இந்த வாசனை இந்த குழம்புல வரும். தேங்காய் ஜீரகம் மட்டும்தான். தேங்காய் உங்களுக்கு தேவைக்கேற்ப, ரொம்ப தேங்காய் போட்டாலும் மதன் ஆகிடும், பார்த்துக்குங்க. குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எந்த அளவு எடுப்போம் அந்த மாதிரியே எடுங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ மீன் குழம்பு மசாலா இருக்குது, அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ புளியை சேர்த்துடலாம். ஓகேவா, மீன் குழம்பு மசாலா சேர்த்தாச்சு, மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம். போதும், வெங்காயம் வெந்தது, நல்லா வெந்துட்டு தக்காளி மசிஞ்சிருச்சு. மசாலா வாடைலாம் இந்த வதக்குறதுலேயே நமக்கு மசாலா வாடை போயிடும். புளியை சேர்த்துடலாம். புளியை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே தேங்காய் ஜீரகம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம புளி ஊற்றிட்டோம், உப்பு சேர்த்துட்டோம். உப்பு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடிட்டோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்ப பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்காய் எடுத்துருக்கேன் 1/2 முடி.
அரை ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனால் இந்த அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்பு எவ்வளோ ருசியாக இருக்கும்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தா வெங்காய குழம்புங்கிறோம், பியாஸ் கடி சால்னா நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப பிள்ளைங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. புளிப்பு உரப்பு, நல்ல ஒரு சின்ன வெங்காயத்தோட அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். கீரை பொரியல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். ஒவ்வொரு வியூவர்ஸும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. 13 பேரோடையே நிற்கிறேன் நான். சேனல் ஆரம்பித்து 2 மாதம் ஆக போகுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மல்லி இலை தூவிட்டோம், மூடிடலாம். 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ்.